ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 24. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். பாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு சிக்ஸி வெளியில் கூட்டு வர அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்வார். அவளே காலைல வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாப்பா. அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அத்தை. இந்த குடும்பத்தோட சீஃப் மேனேஜர், நான் இந்த குடும்பத்தை இன்னும் நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் கான், நீ பேங்க் ஃபங்க் டீயை தான் வித்துட்டிய, அப்புறம் எப்படி கான்டெஸ்ட்டில் கலந்துப்பேன்? என்னால் அதை விட பெட்டராக பண்ண முடியும் பாட்டி. என் மேல் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அது சரிப்பா, ஆனாலும் அவன் கொஞ்சம் சின்ன பிள்ளைல அத்தை, அதான் அப்படி பேசிகிட்டு இருக்கான். சக்ஸஸ்ன்றது ஈஸியாக வந்துடாது தம்பி. நீ நினைக்கிற மாதிரி பட்டு பட்டுன்னு பண்ணிட முடியாது. என்னால் முடியும். பேசணுன்றதுக்காக ஏதாவது பேசாதரா, போய் உட்காரா. பாட்டிமா, உங்களை பார்க்கறதுக்கு லியோ அவசரமாக வந்துட்டுருக்காரு, உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, இவர் நம்ம சித்தியோட மேனேஜர் தான், நம்ம கடைக்கு ஏற்றப்பல பேங்க் பேங்க் டீ வரப்போதான். ஓ, அப்படி நடக்கக்கூடாதாச்சு. இப்போ எதுக்கு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க? அது வந்தால் நமக்கு என்ன? அது வந்தால் நமக்கு என்னவா? நம்மளோட தொழிலே நஷ்டமாயிடும். நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கவலைப்படாமல் இருக்க முடியாது. குடும்பத்தாலே குழி பறிக்க நினச்சா எப்படி? என்ன பேசுகிற? வாயை மூடு. இல்லை, அது நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆள் இப்படி பேசுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். சரி, இதெல்லாம் நம்மளால தானோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க, அவள் கோவமாக இருக்காளா? கோவமாக இருக்காளாவா? யோ, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஓ முதலாளியா? இருக்கட்டும், சூஷி தான் சொல்கிறேன். என்ன இப்போ? யோ, முதலாளின்ற சூஷிய பேரை சொல்லி கூப்பிடுற? உனக்கு நீ 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 வாய மூடு. எத்தனை நாள் தான் என் மனசுலேயே அடக்கி வைக்கிறது? அவளை நான் விரும்புகிறேன். அவளை யார் கஷ்டப்படுத்தினாலும் நான் தாங்க மாட்டான். இத்தனை நாள் எதுக்காக நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன்? உனக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வீணா அடி வாங்கி சாகாத சொல்லிட்டேன். உன்னை விட அவன் மேலே எனக்கு தான் ஆக்குறேன். நீ அமிச்ச ஸ்பை அந்த மானக்கட்டவ அவங்க கூட ஸ்டோடி சேர்ந்துட்டான். இவன் நினைச்சா எனக்கு வருத்தமாக இருக்கு. உன்ன மாதிரி பைத்தியக்காரட்ட பேச முடியாது. அவன் இடம் மாறிட்டான், அவனை வச்சுக்கிறேன். யாரை பார்த்து நீ பைத்தியக்காரன்ற? ஆமாம், சூஷி மேலே பைத்தியம் தான். டே ருயான், போய்க்காரா, இப்படி ஏமாத்திட்டியடா. ஐயோ, இங்கே ஏதோ சண்டை நடக்குதுன்னு அப்புறம் வர. இல்லை நில்லுங்க. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி கடையில் வந்து கத்திட்டு இருக்க? என்ன வேணுமா? பேங்க் ஃபங்க் டீயை கண்டுபிடிச்சா எங்களுக்கு சொல்ல சொன்னா அவங்க கூட செட்டு தந்துட்டியா? அதுதான் வித்தாச்சே. அடச்சி, மானம் கெட்டவனே. நான் காசு கொடுத்தேன், என்கிட்ட வாங்கிட்டு அங்கே விசுவாசத்தை காமிக்கிறியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எண்ணி 3 நாளுக்குள்ளே உன் பெட்டி படைக்கெல்லாம் கட்டிக்கிட்டீங்க இந்த ஓடல. ஒன்றை பற்றின உண்மையை எல்லாருக்கும் தண்டோரப்பட்டு சொல்லிடுவேன். என்னென்னு சொல்லுவேன்? நீ ஒரு பையனு. சரி போய் சொல்லு போ. ஆனால் ஒருத்தர் கூட இதை நம்ப மாட்டாங்க, சொல்லிட்டேன். அப்படியா? நான் யாருன்னு காமிக்கிறேன் பாடுறா. உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்போவே போய் சொல்கிறேன். ஐயோ, ஏய், நான் சும்மா தான் சொன்னேன். ஏய் மாஸ்டர், டீ கான்டெஸ்ட் வேறு வருது. ஏதாவது புதுவித டீ சொல்லி தரீங்களா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருப்பா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு வழிகாட்டு தான் முடியும். எல்லா நேரத்துலையும் கூட இருக்க முடியாது. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? என் அண்ணங்காரன் இருக்கான்ல, என் அண்ணங்காரன், அவனோட முக்கால்வாசி வாழ்க்கையை இந்த டீயிலே தொலைச்சிட்டான். இப்போ திரும்பி பார்த்தா அவனுக்கு குடும்பம்னு ஒன்றுமே கிடையாது. மனுஷனுக்கு குடும்பம் முக்கியம். அப்புறம் நாளைக்கு நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஏன், என்னாச்சு மாஸ்டர்? என்னோடய ஒய்ஃபோட நினைவு நாள் இன்னும் 5 நாளில் வர இருக்குது. அவள் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சாரி மாஸ்டர், நீங்கள் நாளைக்கு கிளம்பலான்னு சொன்ன உடனே நாளைக்கு கிளம்புறதுக்கு வண்டி வந்துடும். அப்புறம்ப்பா, நல்ல ஜேர்னியாக இருக்கட்டும் உன்னோட ஜேர்னி. அட இழவெடுத்தவனே, ஊருக்கு போகிறது நீ தான், நான் இல்லை. நானா போகிறேன்? போயிட்டு வரேன். போய் தொலைடா போ. ஐயோ மாஸ்டர், உள்ள இல்லை, வெளியே. வண்டி வெளியில் இருக்குது. இழவெடுத்தவன் இந்த நேரத்தில் கூட இப்படி இருக்கிறானே. ஏன் அவர் உடனே கிளம்புனாரு? அதை இருக்கட்டும் விடு. நான் முதல்ல டீ கான்டெஸ்ட்டில் கவனம் செலுத்த போகிறேன். டீயை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்னும் அதே நேரத்தில் தான் இருக்கியா? நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலையா என்ன? என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த போட்டி மேலே தான் இருக்குது. மாஸ்டர், என்ன சொல்கிறீங்க? இவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். என்னால் முடியாதா என்ன? நீங்கள் உதவி பண்ணுவீங்கள்ல? எதுவோ பேசிட்டு போகிறான் போ. நீ எதுவும் பேசாத. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணால் பண்ணது தான். இது ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னு சொல்லி ஹீரோனி போவாங்க. போயிட்டாளா? என்னை இப்போ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீயை தயாரித்து இது குடிச்சு பாரு அப்படின்னு சொல்வார். ஓ அப்படியா, நானும் குடிச்சு பார்க்குறேன்னு சொல்லி ஜின் குடிக்க, அவ்வளோ சூப்பராக இருக்கா, எங்கே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஹீரோயினி குடிக்க சொல்வான்னு பார்த்தா துப்பிடுவாங்க. உங்கள் மனசு கோணக்கூடாதுன்னு குடிச்சிட்டேன். இது கன்றாவியாக இருக்குது, கசப்பாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப கசப்பாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையாக்கான்? பேசாமல் பேங்க் ஃபங்க் டீயை விற்காமலே இருந்திருக்கலாம். வாய மூடுறா. என் மாஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும் போது என்ன சொன்னன்றத எல்லா காதையும் விழுற மாதிரி சொல்லு. தற்பரமா அதிகமாக பேசிகிட்டு இருந்த நீ. இங்கே பாருங்கள், எல்லாரும் காதில் வாங்கிக்கோங்க. நான் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கத்தான் போகிறேன். ஐயோ கான், நான் சும்மா சொன்னேன், கோபப்படாத. சரி, எனக்கும் வேலை இருக்குது. ருயான், என்ன யோசிச்சுட்டு இருக்க?
நீ இன்னைக்கு நைட் ஃப்ரீயா? ஓ, இன்னைக்கு நைட்டு ஃப்ரீ தான். யோச்சி, நான் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் கேட்கல. ஓ, பேசுறதுக்காக கேட்டேன். தான் ஒரு ஸ்பையாக இந்த கடைக்குள்ளே வந்த விஷயத்த எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருவாரு. இனிமேல் நான் அவங்க முகத்தில் எப்படி முழிப்பேன்? எனக்கு அசிங்கமாக இருக்காதா? ஏன் அசிங்கமாக இருக்கணும்? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் நான் ஸ்பைன்றதை சொன்னால் நாளை பின்னாடி அவங்க முகத்தில் முழிக்க என்னால் முடியாது. நான் வேற அவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ போய் நான் அப்படிப்பட்டவன் சொல்கிறதுக்கு என் வாய் வரல. அப்படின்னு நான் ஒரு ஐடியா தரேன். நீ வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு அந்த கடையை விட்டு ஓடி போயிடு. அப்போ யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்கல்ல? ஆமாம்ல, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே. அப்படின்னா இதுக்கப்புறம் ஃப்ரெண்டான எங்கள் மூஞ்சில் நீ நல்லாவே முழிக்கலாம். நீயும் ஃப்ரெண்டா? ஒரு நிமிஷம், கிளியராக சொல்லிடலாம். நீயும் நானும் அப்படியே பழகிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நில்லு, சொல்லிட்டு போ. நான் உனக்கு ஃப்ரெண்டா? ஆமாம், நாம் நெருக்கமான ஃப்ரெண்டு. அந்த ட்ரிங்க் குடிச்ச மேட்ரில் நினச்சி குழப்பிக்காத, வரட்டா? இங்கே பாரு சிங், நில்லு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நான் உனக்கு ஃப்ரெண்டா? உண்மையை சொல்லிட்டு போ. சிங்கு தான் இருக்கானா? ஆரம்பிச்சிட வேண்டியதான். குவை மேனேஜர், தொடக்கிறியா? தொட. சரி, இப்போ என்ன பண்ணுறது? இதை மட்டுமே தொடச்சிட்டு இருக்க. அங்கே ஷெல்ஃபெல்லாம் எவ்வளோ குப்பையாக இருக்குது, அதை போய் தொட. அது சரி, என்ன உடனே தொடக்கிறான்? என்ன நீ இங்கே டீ கப்பெல்லாம் கழுவாமல் கிடக்கு, இது கூட கவனிக்க மாட்டியா? சரிங்க மேனேஜர். என்ன நீ எது பேசாமல் சரிங்கன்னு சொல்கிற? சரிங்க மாஸ்டர், செய்கிறேன். இங்கே பாரு, நான் ஜென்ரல் மேனேஜர். நான் இப்படி தான் உன்னை வேலை வாங்குவேன், அதிகாரம் பண்ணுவேன். எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறியா? இல்லையே, நான் ஏன் எதிர்த்து பேசணும் நினைக்கலையா? ஆமாம், நேற்று வரைக்கும் உங்களை நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். இந்த வேலைக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள். என்ன சொல்ல வரா? உண்மையிலுமே உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். என்னது? சாரி, தெரியாமல் தொட்டுட்டேன் மேனேஜர். நீங்கள் என்னை இத்தனை வேலை சொல்கிறது என்னோடய கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை நான் வீண் போக விட மாட்டேன். அடேய், நான் உன்னை திட்டுறேன்டா, போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுடா ஜிங்கான் கிட்ட. நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஐயோ, இதெல்லாம் வேலைக்காகாது. இங்கே பாரு, நான் மேனேஜர். எங்கள் மேலே கோவம் வருதில்ல? இல்லையே, நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்படணும்? நீங்கள் சொல்கிற வேலையை நான் முடிச்சு வச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரே டைமில் எப்படி பண்ண முடியும்? ஐயோ, இவனுக்கு கோவமே வராது போல. என்ன கடவுளே, நான் இதுக்கப்புறம் என்னதான் முயற்சி செய்கிறது? ஏதாவது வழிகாட்டுப்பா. ஒரே நேரத்தில் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யுது? சரி, செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ டீ கான்டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பாரு. ஃபயர் கொஞ்சம் அதிகமாக, இவன் ஓவராக நம்மளை வேலை வாங்குறான். ரெடி ஆகிடுச்சு, நீ குடிச்சு பாரு. அந்த பொண்ணு அதை குடிச்சு பார்த்துட்டு, இது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எல்லாம் சுமாராக தான் இருக்கா? இல்லை, நீ ஃபயரை சரியாக வச்சுருக்க மாட்டேன். இல்லை, இதில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், ஆட தெரியாத சிலுக்கு காலை சுலுக்குன்னாலாம். இதெல்லாம் இப்போ சரிப்பட்டே வராது. நீங்கள் யார் சொன்னாலும் சரி, இதுக்கு அந்த கரெக்டான வழியை நான் கண்டுபிடிப்பேன். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. நீ வேணா பாரு, நாளைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரியாக ஆகத்தான் போகுது, அது நடக்கதான் போகுது, நடத்தி காட்ட தான் போகிறேன். உன்கிட்ட எனக்கு தேவையில்லாத பேச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். வீட்டில் டீ புக்கு படிச்சுட்ருப்பாரு. ஹீரோயினி பார்த்துட்டு, டீ புக்கா அது அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கடை தெருவில் புக்ஸ் வாங்குற மாதிரி யாரோ பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. நீ இல்லைல்ல? கண்டிப்பாக இல்லை. அது சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் அடிக்கடி கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீ ஃபோக்கஸாக இருக்கிறதும் முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், புரிஞ்சுதா? சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. பழத்தை எடுக்கிறதுக்குள்ளே போயிடறாளே, இவன் என்ன நம்மளை கிண்டல் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் ரியான் நம்ம ஹீரோயினி வரதை பார்த்துட்டு ரொம்ப தெனாவட்டாக வந்து உட்காந்துருப்பாரு. ரியான், உட்கார வாங்கிட்டு தான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கால் மேலே கால் போட இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்து டீ கடையில் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க $10 பெர் மந்த்து. என்னது, $10? ஆமாம், நீங்கள் எனக்கு ஒன்றுமே சேலரி கொடுக்குறது இல்லையே. என்ன கொடுக்க போகிறீங்களா, இல்லை என்ன வேலையை விட்டு தூக்க போகிறீங்களா? கதை அப்படியா? சரி, 12 கொடுக்க சொல்கிறேன். எது, 12? நான் அவங்க மினிமம் தான் சொன்னேன், மேக்ஸிமம் 15 கொடுப்பாங்க. 15? சரி, ஜிங்கான் கிட்ட சொல்லி 15 நான் கொடுக்க சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? 15னா எவ்வளோன்னு தெரியுமா மாதம்? இந்த கடையில் அவ்வளோ வருமானம் கூட கிடையாது, அப்புறம் எப்படி எனக்கு கொடுப்பீங்க? நீ டிப்ரெஷனில் இருக்க, வெக்கேஷன் போயிட்டு வாயே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு புரிஞ்சு போச்சு. குவாய், இங்கே வா. நீ என்னடா பண்ணி வச்சுருக்க? இவர் டென்ஷன் ஆகிற அளவுக்கு நீ என்ன செஞ்ச சொல்லு. அவர் என்ன டீ கப்பு, ஷெல்ஃபு, தர எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பெருக்க சொன்னார், துடைக்க சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்தேன், அவ்வளோதான். மன்னிப்பு கேளு. இல்லை, அது என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர்ஜி. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேனே இதுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னை மன்னிச்சிருங்க.
சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா அவர் போயிடுவாரு. இல்ல நான் சொல்ல வர்றது, நான் உன்கிட்ட இங்க பாருங்க, நான் சொன்ன மாரி நீங்க வெக்கேஷன் போயிட்டு வாங்க. இது என்னோட சொந்த காசு. டிப்ரஷன்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஐயோ! ஏன் தான் இந்த நேரத்தில பார்த்து எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க. ப்ளீஸ் நாங்க உங்கள கஷ்டப்படுத்தினத மன்னிச்சிருங்க. நாங்கலாம் உங்க வருகைக்காக காத்துட்ருப்போம். ஜிங்கான ஏமாத்திராதீங்க. கடவுளே! ஐய்யய்யோ! என்ன இதுங்க இப்படி நெஞ்சு நக்குதுங்க. என்னால முடியல. ஜிங்கான் கிட்டயாச்சும் வெறுப்பு சம்பாதிச்சு இந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு பார்த்தா, ஜிங்கானும் நம்மளோட ருயானை ரொம்ப நல்லாவே நடத்துவாரு. "நீ வந்துட்டியா? யாருமே என்ன நம்பவே மாட்டேன்றாங்க." அது வந்து நான் உன்கிட்ட நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு தெரியுது. நான் இல்லாத குறைய கடையில நீ தானே தீர்த்து வச்சுட்ருக்க. என் மேல இவ்வளோ நம்பிக்கையா நான் வரேன். ஒரு நிமிஷம். அடிக்கடி நீ வந்து என்ன பாரு. சரி. அப்புறம் நான் கண்டிப்பா டீய கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். அவங்க எல்லாரும் என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்கடி. எப்படி உண்மைய சொல்றதுன்னே தெரியல. இந்த கூவை எப்ப பார்த்தாலும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருப்பான். இப்ப என்னமோ ரொம்ப நல்ல மாரி என் மேல அன்பா நடந்துக்கிறான். இதுலருந்து நான் எப்படி மீண்டு வர போறேனோ? அய்யய்யோ! நான் அவங்க மேல வெறுப்ப காட்டி, அவங்க திரும்ப என் மேல வெறுப்ப காட்டி கடைய விட்டு துரத்துவாங்கன்னு நெனச்சா, ஆத்துக்காட்டுல அன்பு செலுத்துறாங்க. இந்த அளவுக்கு அன்பு குடுத்தா நான் அவங்கள விட்டு எப்படி போவேன்? ஏன் போணும்? போக்கூடாதா? நான் தான் உண்மைய சொல்லலையே. நான் சொல்லிட்டேனே. எப்போ? இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்படின்னா நான் சங்கடப்படக்கூடாதுன்னு தான் கோவை என் மேல அன்பை கொழிறானா? அப்புறம் ஜிக்ஸி, ஐயோ நான் தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டனே. ஏய் காம் டவுன் காம் டவுன். ஏன் இப்படி யோசிக்கிற? இல்லை இல்லை, அவங்க எனக்கு எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் கை கொடுப்பேன். ஜிக்ஸி கான் டீயை கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிற? ஏ அவன் தான் உளறிட்டு இருக்கானா, நீ வேற. அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான். நீ போய் உன்னோட வேலையை பார்ப்போ. எவ்வளோ கான்ஃபிடென்ட். குவை உனக்காக காஸ்ட்லியான கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. காஸ்ட்லியா? எனக்கு ஐயா இவ்வளோ காஸ்ட்லி. நான் கொஞ்சம் போய் வேலை பார்க்குறேன். டேய் அங்கே பாரு போ. நீங்கள் ஏன் கழுவுறீங்க? நான் கழுவுறேன் மேனேஜர். இல்லை இல்லை நான் கழுவுறேன். இல்லை இல்லை நான் தான் கழுவணும். நான் சொல்கிறேன்ல நான் தான் கழுவேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா? என்னோட அம்மா போகும்போது கான்க்கும் குவைக்கும் ஷூ வாங்கினாங்க. கான் அவரோட ஷூ வாங்கிட்டு கொடுக்க சொன்னாருன்னு சொன்னதும் எனக்கா? ஜிக்ஸி கானோட கால் சைஸ் இவருக்கு எப்படி பார்த்தோம்? என்னோட கால் சைஸ் தான் பார்த்தோம். என்னோட ஷூ எடுத்துக்கோங்க. உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேனே தெரியல. அட கடவுளை, எப்படி ஒரு லவ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சோம், ஸ்பையா வேலை பார்த்தோம், என் மேலே இவ்வளோ அன்பா? ஸ்பையா? ஃபோட்டோவில் இருக்க போயமில் இருக்கிற லைனை கண்டுபிடிக்க முடியாத தடை பண்ண என்ன நீங்கள் இவ்வளோ விரும்புகிறீங்க? இதுக்கு கைமாறா நான் என்ன செய்ய போகிறேன்? ஆஹா, லைஃப் லாங் உங்களுக்கு நான் உதவி செய்வேன். உங்கள் கூட பக்க துணையாக இருக்க, பக்க பலமாக இருப்பேன், வாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தூக்கி வெளியில் வீசிடுவாங்க. ஸ்பையா? ஐயாம்மா அப்படின்னா இவங்களுக்கு உண்மை தெரியாதா? கெட் லாஸ்ட். ஐயா அப்படின்னா இவங்களுக்கு எந்த உண்மை தெரியாதா? இதை எப்படா பேக் பண்ணீங்க? அப்படின்னா சரிங்க என்கிட்ட போய் சொல்லிட்டாளா? அவளை இருடி வர அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போவார். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கீப் ஸ்மைல்.